ரிப்போர்ட்ஸ் நவ் சொந்தங்களுக்கு பணிவான வணக்கம். இன்றைய அரசியல் சார்ந்த நேர்காணலில் நம்மோடு பிரபலமான அரசியல் விமர்சகர் துக்ளக் வாசகர் குழுவினுடைய நிர்வாகி திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆணவ படுகொலைக்கு எதிரான முக்கியமான முன்னெடுப்பு எடுத்துள்ளது நம் திராவிட மாடல் அரசு அப்படின்னு KN நம்ம பாஷா தலைமையில ஒரு ஆணையம் ஒண்ணு இப்ப அமைச்சிருக்காங்க. அந்த ஆணையம் பிற்போக்கு சிந்தனையின் விளைவான ஆணவ படுகொலைக்கு நாம் அனைவரும் இணைந்து முற்றிலும் தடுப்போம் அப்படின்னு பதிவு. கரெக்ட். நீங்க இந்த ரெட்டிக்கெல்லாம் ஒரு மினிஸ்டர் வச்சிருக்கீங்க, செட்டியாருக்கெல்லாம் ஒரு மினிஸ்டர் வச்சிருக்கீங்க, முதலியாருக்கெல்லாம் ஒரு மினிஸ்டர் வச்சிருக்கீங்க. அவங்கள மாநாடு நடத்த சொல்வீங்க. நீங்க போய் அறிவாலயத்தில் கேட்டு பாருங்களேன், நான் நாடார் மாநாடு நடத்தலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு கண்மொழி அம்மாவை பார்த்துட்டு வந்துருங்கன்னுவாங்க. நான் ரெட்டியார் மாநாடு நடத்தலாம்னு நினைக்கிறேன், நான் ஒரு ரெட்டியாருன்னு சொல்லி பாருங்களேன். அதெல்லாம் நடத்தக்கூடாது, நான் சாதி ஒழிச்சிட்டோம் தெரியுமில்ல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க தயவு செஞ்சு அவரை போய் பாருங்க அப்படின்வாங்க. முதல்ல இவங்களை தூக்கி போடுங்க. ஆணவ படுகொலை தானே குறைஞ்சிடும். ஆணவ படுகொலை சாதியால் வரல, அதுக்குதான் நான் அடுத்தல எனக்கு வர்றேன். ஆணவ படுகொலை சாதியாலோ மதத்தாலோ வரல. ஒரு பெண்ணை பெற்றவன் என்னுடைய பெண்ணுக்கு இவன் தகுதி இல்லைன்னு நினைக்கிறான். தகுதியை அடிப்படையில் கிடையாது, அங்கதான் தகுதியை அவன் அந்தஸ்தின் மூலமாக பார்க்கிறான், நடத்தையின் மூலமாக பார்க்கிறான், குணத்தின் மூலமாக பார்க்கிறான், அவன் செய்கைகளின் மூலமாக பார்க்கிறான். என் பொண்ணை நான் கஷ்டப்பட்டு வளர்த்தது அதை பட்டினி போடுவதற்கு இல்லை, நீ குடிச்சிட்டு அடிக்கிறதுக்கு இல்லை, அவ்வளவுதான் அவன் பார்க்கிறான். அவன் பணக்காரன் இல்லை, அவன் பணக்காரன் இல்லை. அந்த பையன் பணக்காரனா இருக்கட்டும், இந்த மாப்பிள்ளை பணக்காரனா இருக்கட்டும், சேகர் பாபு ஐயாட்ட போய் கேளுங்க, அவர் கரெக்டா சொல்லுவார். என் பொண்ணுக்கு இவன் தகுதி இல்லைன்னு நான் நினைச்சேன். ஏன் நினைச்சேன்? சாதி இல்லை, மதம் இல்லை, அவன் நடத்தை சரியில்லை. என்ன நிர்பந்தப்படுத்தினீங்கன்னா உங்களை வெட்டி போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். ஏன்? இந்த பொண்ணு போய் நாளைக்கு நாசமாறதை பார்க்கறதுக்கு ஒரு பெண்ணை பெற்ற அப்பனாக என்னால் இருக்க முடியாது. ஒரு தனிப்பட்ட குடும்பம், தனிப்பட்ட நபர்களுக்கும் திமுகவினுடைய இந்த தலைவர்கள் இருக்கக்கூடிய மாநாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்று ரொம்ப நியாயம். நீங்க சாதியை வளர்க்க, மதத்தை வளர்க்க, மத துவேஷங்களை வளர்க்க, போலி நாஸ்திகத்தை வளர்க்க என்னாகும்னா எனக்கு சப்போர்ட் கிடைக்கும். இப்ப நான் கோபமா பேசினேன் இல்லையா, என்னுடைய பெண்ணுக்கு இவன் தகுதி இல்லை அப்படின்ன உடனே நான் என்ன பண்ணணும், என் பொண்ணை பேசி சால்வ் பண்ண வைக்கணும், இல்லை பக்கத்து வீடு எதிர் வீடை வச்சு பார்க்கணும், அல்லது உங்கள் அப்பா அந்த பையனுடைய அப்பா கிட்டலாம் நான் பேசணும். நான் கத்தி எடுக்கிற தைரியம் எனக்கு எப்போ தெரியுமா வரும்? மாணவனாக இருக்கும்போதே நான் கையில் கருப்பு கலரு சிவப்பு கலர்னு கயிறு கட்டிட்டு நீங்கள் என்ன அலோவ் பண்ணீங்கன்னா எனக்கு வரும். சாதி மாநாடுன்னு கூப்பிட்டு கெத்தா மினிஸ்டரை மேலே நிற்க வச்சு மீட்டிங் நடத்துனீங்கன்னா எனக்கு வரும். என்னுடைய தொகுதிக்கு இவன் தான் MLA MP இருக்க முடியும், ஏன்னா இந்த சாதிக்காரன் ஓட்டு அப்பதான் வரும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு வரும். அது ஸ்ட்ராட்டஜி இல்லையா? ஆமா, அந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப தப்பு. ஒரு கட்சி ஜெயிக்கிறதுக்கான முயற்சிகளை முன்னெடுப்புகள் எடுக்கிறது, எதை முன்னெடுத்துங்கிறது முக்கியம். உதாரணத்துக்கு காந்திஜி செய்த ஒரே பாஜக இவங்க பண்றது இல்லை. அதிமுக வாய்ப்பே கிடையாது. ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும், எம்ஜிஆர் ஐயா இருக்கிற வரைக்கும், ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் வாய்ப்பே கிடையாது. எம்ஜிஆர் ஐயாவுடைய முதல் ஆட்சி நீங்க தயவு செஞ்சு பாருங்க, அவர் அந்த கதைக்குள்ளெல்லாம் போகவே இல்லை. ரெண்டாவதுல வேணா அவருக்கு சில நிர்பந்தங்கள் வந்தது, நான் ஒத்துக்கிடுறேன். ஜெயலலிதா அம்மாவுக்கு அந்த கதையே கிடையாது. வாணியம்பாடினா மரக்காயர் தான் நிற்கணும், மார்க்கத்தை சார்ந்தவர்கள் தான் நிற்கணும்னு அவங்க நினைக்கவே இல்லை. எந்த இடத்துல இஸ்லாத் சகோதரர் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சாங்களோ அங்கே இந்துவை வைத்து ஜெயிக்க வச்சாங்க. காரணம், மக்கள் பிரதிநிதிங்கிறது எல்லாருக்குமான பிரதிநிதி தான். நீங்க ஊராட்சி மன்றத்துல பெண்களை நிறுத்தி வைக்கிறேன், மிகப்பெரிய புரட்சி செய்யறேன்னு மாறு தட்டிட்டு அவங்களுக்கு உட்கார்றதுக்கு சேர் கூட கொடுக்காம கேவலப்படுத்துறீங்க பாருங்க, அது புரட்சி கிடையாது. அவங்களுடைய கணவன் தப்பு பண்றான் பாருங்க, அவன் தான் ஊராட்சி தலைவனா வந்திருப்பான், பெண்ணை நிறுத்தி வைக்கணும்னு உடனே பொண்டாட்டி உட்கார வச்சுட்டான், இவன் ஜெயிலுக்கு போயிட்டு வர்றான், அந்த அம்மா ராஜினாமா பண்ணிட்டு வெளில போகுது. இந்த அவலங்கள்லாம் எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா, கோபம் நியாயமானது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு பெண்ணை பெற்ற தகப்பனா சொல்றேன், என் பெண்ணை நல்லவன் கிட்ட கொடுக்கணும், அவள் வாழ்க்கை ஒளிபெயரணும்னு நினைச்சிட்டு தான் நான் இருக்கிறேன். அவன் தெரியலன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, என் பெண்ணுடைய மனசை அவன் கலைச்சிருக்க முடியும், கதைகளை சொல்லியிருக்க முடியும், புறம் பேசியிருக்க முடியும். ஆனா அதை நான் கலை தெரியணும். என்னால முடியலன்னு வச்சுக்கோங்க, நான் அந்த ஊர்ல 4 பேர்கிட்ட வருவேன். எனக்கு ஒரு சாதி சப்போர்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அந்த மந்திரி அவர் இவருன்னு அந்த கெத்தோட சப்போர்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் கொலை செய்வேன். என்னிடம் ஆயுதம் இருந்ததுனால நான் கொலை பண்ணல,
நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆணவ படுகொலைங்கிறது எங்கிட்ட கத்தி இருந்ததுனால நடக்கல. என் பக்கத்துல இவ்வளவு பெரிய எம்எல்ஏ இருக்காரு, மினிஸ்டர் இருக்காரு, மந்திரி இருக்காரு, மாநாடு நடத்துகின்றவர் இருக்காரு. சாதியை ஒழிச்சுட்டாங்க ஈவே ராமசாமின்னா ஒழிச்சு வெளியில அனுப்பணும். நீங்கள் அதை செய்வதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. யார் வேணாலும் இப்போ திருமாவளவன் ஐயா மாதிரி மற்றவங்க மாதிரி யார் வேணாலும் சொல்லலாம். யார் வேணாலும் லவ் பண்ணுங்கப்பா, யாரை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன்னு தாதாகிரி எல்லாம் யார் வேணாலும் காட்டலாம். ஆனால் பெண்ணை பெற்ற அப்பனுக்கு தான் தெரியும் அந்த பொண்ணு யாருக்கு கொடுக்கணும். ஆணவ படுகொலை நடப்பது சாதிகள் இருப்பதால், மதம் இருப்பதால் அப்படிங்கிறதுனால மட்டுமில்லை, வளர்க்கப்படுவதால், வார்ப்புகளில் வருவதால். வார்ப்புல சாதி இருக்கிறதுனால தான் பிரச்சனை வருது. பீகார் சட்டமன்ற தேர்தல் தொடர்ந்து ஆர்ஜேடிக்கும் காங்கிரஸுக்கும் தொடர்ந்து குழப்பம் நிலவிக்கிட்டே இருக்கு. அவங்க தனித்தனியாக மாறி மாறி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேட்பாளர் அறிவிச்சிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் பிஜேபி செட்டில் ஆனதா ஃபீல் பண்றோம். இந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பிஜேபி செட்டில் ஆனதுங்கிறது நம்பர் ஆஃப் சீட்ஸை இன்றைக்கும் நிதிஷ்குமாருக்கு 70 சீட்டு கொடுத்துருக்கலாம், 60 சீட்டு கொடுத்துருக்கலாம். அராஜகம் தான் பண்ணணும், அரசியல் எங்களுக்கு அதிகாரம் தான் முக்கியம், நான் தான் பெரிய ஆளு நீ சின்ன ஆளு அப்படின்ற மாதிரி ஒரு மனப்போக்கு இருந்திருந்தால். ஆனால் அப்படி இல்லை. நிதிஷ்குமார் நல்லவர், அவர் இந்த மாநிலத்துக்கு தேவை. 2 பேருமே 101. அதனால ஆட்டோமேட்டிக்காக அந்த சீட்டை பிரிச்சுக்கிட்டாங்க. அஃப்கோர்ஸ் ஒரு 4-5 சீட்டில் பாஸ்வானுக்கும் நிதிஷ்குமாருக்கும் வித்தியாசம் இருந்தது. இது கூட எதனால வந்தது அப்படின்னு சொன்னா, ஐயா நீங்க நிக்கிற இடத்துல போன முறை நிறைய தோத்து சீட் குறைச்சா நான் வெளியில போயிடுவேன்னு டிமாண்ட் பண்ணதா கூட இங்க பாருங்க. இந்த கெட்டு போனவங்க ஒரு டயலாக் வரும் தெரியுமா? அதாவது இன்னைக்கு கெட்டு போயிட்டாங்கிறதுக்காக குலப்பெருமையை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு நல்ல வார்த்தையை சொல்லுவாங்களே, அதாவது வாழ்ந்து கெட்டவங்களை மதிக்கணும்னு சொல்லுவாங்க. நிதிஷ்குமார் ஐயாவுடைய சீட்டுகள் குறைந்து கொண்டு தான் வருது. ஆனால் அவர் நேர்மையானவர், அதனால அவர் தான் முதலமைச்சர். 101 சீட்டு கொடுக்கணுமா, கொடுத்துடணும். அதிமுக பக்கம் யாரும் வரலன்னும் போது தேமுதிக அலுவலகத்துக்கு போய் 7 சீட்டு கொடுத்தாரு பாருங்க. இது அதிமுக பண்ணியிருக்குமா? இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் காலத்திலேயோ ஜெயலலிதா காலத்திலேயோ பண்ணியிருப்பாங்களா? ஜெயலலிதா தாயகத்துக்கு போயிருக்காங்க, வைகோங்கிற தனி மனிதனுக்கான மரியாதையை கொடுத்து போயிருக்காங்க, அது வேற விஷயம். பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, ஓகே நீங்கள் நில்லுங்க, உங்கள் இடத்துல நாங்களும் உழைக்க போகிறோம், எப்படியும் ஜெயிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. ஆனால் அமித்ஷா அழகாக சொன்னார், முதலமைச்சர் அப்படிங்கிறது எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள். நீங்க ஒழுங்கா உழைச்சி 70 பேர் வந்தீங்கன்னா தான் முதலமைச்சர். நீங்க 40 பேர் இருந்து நான் 100 பேர் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, 140க்கு அவசியம் முடியாது. ஏன்னா இங்க 100 பேரை கட்டுப்படுத்த முடியாது. அப்ப மகாராஷ்டிரால எப்படி ஃபட்னாவிஸை முதல்ல இருந்து ஃபட்னாவிஸால தான் ஜெயிச்சுட்டு வருது பிஜேபி, ஆர்எஸ்எஸ், ஃபட்னாவிஸ் அப்படிதான் ஜெயிச்சுட்டு வருது. முதல்ல உத்தவ் தாக்கரே தொல்லை பண்ணார், 2வது பண்ணார், 3வது பண்ணார், வரும்போது ஃபட்னாவிஸ் வந்தார் பாருங்க. அந்த மாதிரி நிதிஷ்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதலமைச்சராக ஆகணும்னா நிறைய உழைக்கணும், தயவு செஞ்சு உழைங்க சொல்லியாச்சா. இங்க வருவோம், ஆர்ஜேடி மேட்டருக்குள்ள வருவோம். ஒரு 7 சீட்ல 2 பேரும் போட்டியிடுறாங்க, ஆர்ஜேடியும் போட்டியிடுறாங்க, காங்கிரஸும் போட்டியிடுறாங்க. ராகுல் காந்திக்கு அந்த தொகுதியில் இருக்கிறவங்களோட பேர், அந்த வேட்பாளர் பேர்லாம் கூட தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஏதோ கொஞ்சம் பார்த்து ஃபைட் பண்ணுற மாதிரி ஃபைட் பண்ணிட்டு விட்டுருங்கப்பாங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் போல் இருக்குது. அந்த 60 சீட்டோ என்னமோ கொடுத்தது போகவும் ஒரு 6-7 சீட்டில் 2 பேரும் போட்டி போடுறாங்க. இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் ஒரு 20-30 சீட் இருக்கு, உனக்கா எனக்காங்கிறது. ஜன்ஸ்வராஜுங்கிறது கொஞ்சம் கஷ்டப்படும். அதை ரொம்ப அழகாக உங்களுக்கு பிரசாந்த் கிஷோர் சொன்னார். 10க்கு கீழே 150க்கு மேலே, இவ்வளவுதான் என்னோடது. இந்த 15, 40, 35, 85 கிடையாது சொல்லிட்டாரா? ஸோ இப்போ இது பிட்வீன் 10 or 150. அது இந்த தேர்தலில் தெரிஞ்சிடும். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சில விஷயங்கள் எல்லாம் சொல்றது மக்களிடம் எடுபடலாம், ஆனால் வாக்காக மாறாது. விஜய் தனித்து நின்றாலும், அதாவது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணியோட நின்றாலும் அல்லது அதிமுகவோட சேர்ந்தாலும் சீட்டு பெறணும்னு சொன்னா 234 அவர் கண்ட்ரோலில் இருந்தால் சீட்டு பெறுவதற்கு வாய்ப்பில்லை. விஜயகாந்த் ஏற்கனவே ஒரு முறை நடந்து ரிஷிவந்தி மட்டும் ஜெயிச்சது உங்களுக்கு தெரியும். இங்கே வந்தால் அட்லீஸ்ட் ஒரு 20, 40, 30 சீட்டு ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நிலைமையை ஃபர்ஸ்ட் டைம் அரசியலுக்குள்ளே வர்றவங்க புரிந்து கொள்ள வேண்டும். அது பிரசாந்த் கிஷோருக்கு புரியும், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வேற இந்த மகா கட்பந்தனில் இந்த குழப்பம் இருக்கிறதுக்கு காரணம், தேஜஸ்வி என்ன நினைக்கிறாரு, நான் இருந்தால் ஜெயிச்சுட்டு வருவேன், உனக்கும் நாளைக்கு நல்லது, சும்மா தொல்லை பண்ணாத, இதுதான் தேஜஸ்வியுடைய எண்ணம். காங்கிரஸ் அதெல்லாம் இல்லைங்க, தோக்கிறதுக்கெல்லாம் பற்றி எங்களுக்கு கவலை இல்லைங்க, எங்களுக்கு கௌரவம் தான் முக்கியம், தேர்தலுக்கு முன்னாடி இருக்கிற கௌரவம் தான் பின்னாடி இருக்கிற கௌரவம் எவனுக்கு முக்கியம் இல்லைன்னு அவங்க போடுறாங்க. வேற நிதிஷ் அண்ட்
பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நிதிஷுக்கு ஒரு எச்சரிக்கையாகத்தான் அமித்ஷா சொல்லியிருக்காரு. எச்சரிக்கைன்னா அவரை எச்சரிக்கை பண்ற அளவுக்கு இவர் தான் பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு அப்படி பண்ணல. பெரியவங்களை மதிக்க தெரியும் பிஜேபிக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, ஐயா கொஞ்சம் கடுமையா உழைங்க. இல்ல கழட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிதிஷ் தான் முதலமைச்சரா இருப்பார். ஆனால் போன முறை மாதிரி ஜெயிக்காம 40 சீட்டு 30 சீட்டுங்கிற மாதிரி இறங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப கொஞ்சம் கஷ்டப்படத்தான் செய்யும்.